புதுச்சேரி அரசு சார்பில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய பயனாளிகளை பதிவு செய்யும் ஜன் கல்யாண் சபா நிகழ்ச்சி கம்மன் கலையரங்கத்தில் 16/6/2026 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் திரு அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள், உள்ளாட்சித்துறை செயலர் திரு கேசவன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய 12 ஆண்டுகால ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை அவர் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பணிகளை எண்ணி பார்த்து அவருடைய பெருமையை நாம் நினைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு விழாவாக இதனை நான் கருதுகின்றேன். நம்முடைய புதுச்சேரி அரசின் சார்பாக இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நம்முடைய மத்திய அரசுடைய நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைகின்ற வகையில் அந்த உதவிகள் இருக்கின்றது, இருந்து வருகின்றது என்று எண்ணி பார்க்கும் பொழுது நம் நாட்டினுடைய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று எண்ணும் பொழுது அது ஆளுகின்றவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தால் மட்டுமே நம்முடைய நாடு வளர்ச்சி அடைய முடியும், மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அந்த தொலைநோக்கு பார்வையை கொண்டவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். 12 கால ஆட்சி. அவரை நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அவர் குஜராத் மாநில முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கும் பொழுது நன்றாக அறிவேன். ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவர்கள் வரும் பொழுது, சந்திக்கும் பொழுது, அவரை காணும் பொழுதும் சரி, அவர் பேசும் பொழுதும் சரி, அவர் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றார், அவருடைய மாநில வளர்ச்சியில் அவர் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றார், நாட்டினுடைய பொதுவான எண்ணத்தில், பொதுவான வளர்ச்சி அவர் எவ்வளவு அக்கறை காட்டுகின்றார் என்பதை என்னால் நன்றாக உணர முடியும், உணர்ந்திருக்கின்றேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சில நிகழ்ச்சிகளில், ஒரு சில கூட்டங்களில் அவர் பேசும் பொழுது யார் சொன்னாலும் நிறுத்த மாட்டார். அவர் என்ன சொல்ல வருகின்றார்களோ அதனை சொல்லி முடிக்கின்ற வரை நிறுத்த மாட்டார். வலியுறுத்துவார் தேவை என்ன என்பதை அவர் ஆணித்தரமாக வலியுறுத்துவார். இன்று பெரிய அளவு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தொலைநோக்கு எண்ணத்தோடு செயல்பட்டு அதனை எல்லாம் நிறைவேற்றி வருகின்றார்கள் என்பது என்னுடைய திடமான எண்ணம். நான் சொன்னாங்க, நம்பிக்கை முதல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கணும், எதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்மால் இதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஆணித்தரமாக கொண்டவர் தான் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள். நம்பிக்கை இருந்தால் தான் முன்னேற முடியும். இல்லை முடியுமா அப்படின்னு நினச்சா இல்லை, முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலமாக அவர்கள் சாதித்து காட்டி வருகின்றார்கள். ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நாட்டிற்கு. அப்படி ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வளர்ச்சியை கொண்டு வரும் பொழுது அது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குரிய நிலையை உருவாக்குகின்றது. அது மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு நிலையை உருவாக்குகின்றது. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வருகின்றது. அந்த வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் பொழுது மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய நாடு இப்பொழுது எந்த அளவு வளர்ந்திருக்கின்றது, இந்த 12 கால நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவருடைய
ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கின்றது. வியப்புமிக்க அளவில், வியக்குகின்ற அளவில், வியத்தகு அளவில் வளர்ந்து கொண்டு வருகின்றது. நம்ம பார்க்குறோம், நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் சாதிக்க முடியாது, செஞ்சிருக்க முடியுமா? எப்படிப்பட்ட சாலைகள், எப்படிப்பட்ட பாலங்கள், எவ்வளவு விரைவான பயணத்திற்கான வசதிகள், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி சாத்தியப்படுகின்றதா? சாத்தியப்படுகின்றது. உலகில் உள்ள மற்ற நாடுகளெல்லாம் வியந்து பார்க்கின்ற அளவிற்கு இப்பொழுது அது நமக்கு சாத்தியப்பட்டு கொண்டிருக்கின்றது. முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது அது முடிகின்றது. நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. பொருளாதார நிலையில் உயர்ந்து வருகின்றது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற நிலை, என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இப்போ சாதாரண பார்க்கலாம், சாலையில் கடை வச்சுக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி. அதாவது கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஷூரிட்டி போடணுன்னுவாங்க. கேரண்டி யார் தரதுன்னுவாங்க, இல்லை அப்படின்வாங்க. வங்கியில் போனால் இல்லை நான் இருக்கிறேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் வசதி ஏற்படுத்தி அவர்கள் மூலம் வருவாய் உருவாக்குகின்ற நிலை, அதன் மூலமாக வருவாய் உயர்த்த நிலை உருவாக்கி அதன் மூலமாக பொருளாதார நிலை உயர்கின்றது. நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலை உயர்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் சரி, எல்லா தரப்பு மக்களுக்கும் அந்த வசதி கிடைத்து கொண்டு இருக்கின்றது. மருத்துவ காப்பீடு திட்டம், எத்தனை வயதானவர், 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காப்பீடு திட்டம், மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காப்பீடு திட்டம், மருத்துவ வசதி எப்படி கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லா மக்களுக்கும் உரிய உயர்ந்த மருத்துவ வசதி கிடைக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நிலைப்பாடு இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது. புதுச்சேரி அரசானது அதனை கையில் எடுத்துக்கொண்டு அந்த நிதியோடு நம்முடைய நிதியை சேர்த்து இன்னும் அதிகமாக கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சி நாம் அதை செயல்படுத்தும் நிலையில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்து வீடு கட்டுகின்ற ஒரு திட்டம், எல்லோருக்கும் வீடு. நாம் கூரை வீடுகளை எல்லாம் கல்வீடாக மாற்றுகின்ற வேண்டும் சொல்லுவோம். எல்லோருக்கும் வீடு, அனைவருக்கும் வீடு, எல்லோருக்கும் கல்வீடு, தளம் போட்ட வீடு. இந்த எண்ணத்தில் நம்முடைய மத்திய அரசு நிதி மாண்பு பாரத பிரதமருடைய நிதி உதவி வீடு கட்டுகின்ற திட்டம். இப்போ நம்முடைய அரசானது அதோடு உயர்த்தி, நிதியை உயர்த்தி மேலும் இன்னும் சிறப்பாக அவர் வீடு கட்டி கொள்ள வேண்டும் என்று எண்ணி இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் இப்பொழுது நம்முடைய அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லோருக்கும் கல்வீடு. நீ கல்வீடு, சொந்த வீடு, கல்வியில் இருந்தாலே ஒரு மகிழ்ச்சி, பிரச்சனை இருக்காது. மழை வந்தால் ஒழுகுன்னு சொல்ல மாட்டோம், வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டோம், வீடு எரிஞ்சு எல்லா பொருளும் வேணா போச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு உத்தரவாதம். நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நல்ல வீடு வேண்டும், நல்ல கல்வீடு வேண்டும், மருத்துவ வசதி வேண்டும், நல்ல கல்வி வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்ல கல்வி. அந்த கல்வியும் தரமுள்ள ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். தரமான ஒரு கல்வி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய நாடு வளர்ச்சி அடைய வேண்டும். இது ஒன்று நான் சொல்கிறது ஒரு சில திட்டங்கள், எத்தனையோ திட்டங்கள். நீங்கள் சிலதான் சொல்ல முடியாது, ஏன்னா சிலதான் ஹிந்தியில் இருக்கும், நமக்கு சிலதெல்லாம் புரியாது. நேற்று நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், எல்லா திட்டம் ஹிந்தியிலே வந்துட்டு இருக்குது, எல்லாம் தமிழை நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போது எல்லோரும் திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையில் திட்டங்கள், வருவாய் உயர்த்துகின்ற திட்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு திட்டங்கள். இப்படி ஒரு 12 திட்டங்களை இப்போது மையமாக வைத்து இந்த விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையே மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும், அதற்கு மத்திய அரசு நமக்கு நிதி அதிகமாக கொடுக்க வேண்டும். நம்ம அடிக்கடி கேட்குறது, நமக்கு மத்திய அரசு அதிக நிதியை கொண்டு எங்களுடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதுக்கு நம்முடைய மத்திய அரசு தேவையான நிதி உதவியும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு தேவையான அத்தனை வசதியும் செய்து கொடுத்து, நல்ல கல்வி கொடுத்து, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, சமூக நல திட்டங்கள், நலத்திட்டங்களை எல்லாம் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதில் நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த முன்மாதிரி மாநிலமாக
திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போன்று மருத்துவ வசதி கொடுப்பதில் நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. அது கிராமத்தில் உள்ள மருத்துவ பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க, கிளைகள் எல்லாம் மருத்துவ கிளைகள் எல்லாம் சிறந்த இருக்கின்றது என்ற ஒரு நிலை மத்திய அரசு நமக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கின்றது. அந்த மத்திய அரசு சிறந்த கிராமத்தில் உள்ள மருத்துவமனையுடைய அரசு சரியான பராமரித்து நல்ல மருத்துவ செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலையில் முதலிடத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இப்படி புதுச்சேரி மாநிலமும் நம்முடைய மத்திய அரசுடைய உறுதுணையோடு ஒத்துழைப்போடு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி, விவசாயம் சிறந்த நிலையில் வர வேண்டும், தொழில் வளர்ச்சி வர வேண்டும். அந்த தொழில் வளர்ச்சி மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், தொழில் முனைவோருக்கு அந்த வசதியை செய்து கொடுக்கணும், தொழில் தொடங்குவதற்கான ஒரு வசதி எளிதாக கிடைக்க செய்ய வேண்டும். இப்படி பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் இவற்றையெல்லாம் சரியான முறையில் சரியான பயனாளிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு நிலை என்பது நாம் அனைவரும் வியக்கக்கூடிய நிலை. இந்த ஆட்சி, நம்முடைய மத்திய அரசினுடைய ஆட்சி, மாண்பு பாரத பிரதமருடைய தலைமையில் 12 ஆண்டு கால ஒரு ஆட்சி, சிறந்த ஆட்சி நடந்து கொண்டு உலகில் அனைத்து தலைவர்களும் பாராட்டுகின்ற அளவில் நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட பார்க்குறோம், செய்தியில் பார்க்குறோம், ஒரு நாட்டில் உயரிய விருதை நம்முடைய மாண்பு பாரத பிரதமருக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது நமக்கு நம்முடைய நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய மாண்பு பாரத பிரதமரால் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்கும்போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் ஆற்றுகின்ற பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும், அவர்கள் ஆற்றுகின்ற பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த பணியை ஏற்று மாண்பு பாரத பிரதமர்கள் இந்த பணியை மகிழ்ச்சியோடு ஏற்று செயல்பட்டு வருவது என்பது உண்மையை குறிப்பிட வேக்கின்ற வகையில் இருக்கும். நீங்கள் உண்மையை பார்க்கலாம், இன்றைக்கி பார்த்தா டெல்லின்னுவாங்க, ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா கேரளாவில் இருக்காருன்னுவாங்க, 2-3 மணி நேரம் கழிச்சு அந்த டிஸ்டன்ஸ் போய் வர தூரம் தான் கேரளா. அடுத்த நாளில் பார்த்தா வேறு நாட்டுக்கு போயிருக்காருன்னுவாங்க. எப்படி சாத்தியப்படுமா அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். இதெல்லாம் எதற்காக? நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வருவதற்கும் நம்முடைய நாடு உலக அரங்கில் உலக நாடுகள் தலை சிறந்த விளங்குகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகின்ற ஒரு நிலை, ஒரு எண்ணம். அந்த தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அவர்களுக்கு நம்முடைய அரசுடைய சார்பாக, புதுவை மக்களுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்தினை கூறி அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு மீண்டும் மீண்டும் சிறப்பாக பணியாற்றி மீண்டும் நம்முடைய நாட்டினை ஒரு பெரிய வளர்ச்சியில் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஜன் கல்யாண் சபா விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு சாதாரண அரசு விழா அல்ல. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை மாற்றத்தை ஏற்படுத்திய பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்களை, அதன் வெற்றியை கொண்டாடும் ஒரு விழா. பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்களை நாம் கொண்டாடுவதற்கு மறக்க முடியாத காரணம் இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்ற பிறகு 12 ஆண்டுகள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் மிக குறுகிய காலத்திலே சமுதாய மாற்றத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. தாய்மார்கள் முகத்தில் புன்னகை தந்திருக்கிறது. இளைஞர்களின் கனவுகளுக்கு இறக்கை தந்திருக்கிறது. சாலையோர வியாபாரிகளின் உழைப்புக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது. நோயால் அவதிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நிம்மதியை தந்து இருக்கிறது. இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் வெறும் உதவிகள் அல்ல, எல்லாம் வறுமையை ஒழிக்கும் ஆயுதமாக, தன்னம்பிக்கை தரும் கருவியாக, நானும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை விதையாக இருக்கிறது. இப்படி பல திட்டங்களை தந்திருக்கும் நாம் அனைவரும் பாரத பிரதமர் நன்றி சொல்லி ஆக வேண்டும். குஜராத்தில் 18 வருஷம் அவர் கூட நான் வேலை செய்தேன். ரொம்ப நெருக்கமாக நான் பழகியிருக்கிறேன் அவர் கூட. ஆனால் அவர் ஒவ்வொரு திட்டமும் அடிப்படை மக்கள்களின்
என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனாக தான் அவங்க திட்டம் இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்தியா முழுவன் 20,000 கிராமங்கள் விசிட் பண்ணியிருக்கார். பல பல மாநிலங்களில், எல்லா மாநிலங்களும் போயிருக்கார். 20,000க்கு மேலே கிராமங்களில் விசிட் பண்ணியிருப்பார். அங்கே கிராமங்களில் போகிற டைமில் அவர் ஸ்கூட்டரில் தான் போவார். யார் பின்னால் உட்காந்து ஸ்கூட்டரில் தான் போவார், இல்லாட்டா எஸ்டி பஸ்ஸில் போவார். அப்போ மக்கள் கூட பழகி மக்களுடைய குறைகள் என்ன, தேவைகள் என்ன, இதெல்லாம் தெரிந்து வந்து தான் அவர் முதல் மந்திரி சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பாரத பிரதமர் ஆன பிறகு நீங்கள் நினைத்து பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் 4 மணி நேரம் தான் தூங்குவார். 24 மணியில் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவார். 20 மணி நேரம் வேலை வேலை வேலை. இதுதான் அவருடைய சக்ஸஸ். இந்த திட்டங்களின் பெயர் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அதன் அடிப்படை நோக்கம் ஒன்றுதான்: மக்கள் நலம், சமுதாய முன்னேற்றம், நாட்டின் வளர்ச்சி. இதற்கு முன்பும் மக்கள் நல திட்டங்கள் இருந்தது, ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் சரியான நபருக்கு உரிய முறையில் யாரும் விடுபடாத விதத்தில் போய் சேர்ந்ததா, நாட்டின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவிற்கு உதவியாக இருந்தது என்ற கேள்விக்குறிதான். பாரத பிரதமர் அடிக்கடி சொல்வார், அரசின் திட்டங்கள் கடைக்கோடி கிராமத்தில் இருக்கும் கடைசி மனிதனையும் சென்று சேர வேண்டும். சமுதாய வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் எப்பவுமே சொல்வார், சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ். அனைவரின் வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் முயற்சி, அனைவருக்குமான நம்பிக்கை. சமுதாய வளர்ச்சி என்பது ஏழை குடும்பங்களின் முன்னேற்றத்தில் இருக்கிறது, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதில் இருக்கிறது, ஒவ்வொரு நோயாளியும் மருத்துவ பாதுகாப்பு பெறுவதில் இருக்கிறது. இன்று நாம் கொண்டாடுவது அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியின் திருவிழா. இந்த மேடையில் நாம் வெறும் திட்டங்களை பற்றி பேசவில்லை. இந்த திட்டங்களால் வாழ்க்கை வளமான மனிதர்களின் வெற்றி கதைகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சாலையோர வியாபாரியின் வாழ்வாதார தொழில் வளர்ந்த கதை, ஒரு ஏழை குடும்பம் சொந்த வீட்டின் சாவியை பெற்ற கதை, ஒரு நோயாளி மருத்துவ செலவுக்கான கடன் வாங்காமல் சிகிச்சை பெற்ற கதை, சுய உதவி குழு மூலம் ஒரு பெண் தொழில் முனைவராக உயர்ந்த கதை, பாதுகாப்பாய் உணர்ந்து கதை. இவை எல்லாம் இந்தியாவின் வளர்ச்சி கதையின் ஒவ்வொரு சாப்டர். பாரத பிரதமர் ஜன் தன் யோஜனா கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்கு திறக்கப்பட்டது. அவை வெறும் சேமிப்பு கணக்காக இல்லை, இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக மக்களுக்கு கிடைக்க வழி செய்தது. பிரைம் மினிஸ்டரின் வீடு கட்டும் திட்டம் வீடு இல்லாத கோடிக்கணக்கான ஏழை குடும்பத்துக்கு நிரந்தர வீடு தந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துக்கு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது பாதுகாப்பு, சமுதாய மரியாதை, நம்பிக்கையின் அடையாளம். சொந்த வீடு இல்லாமல் வாழ்ந்த ஏழைகளுக்கு வீடு கிடைத்தது சமூக நீதியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸ்வச்ச பாரத் இயக்கத்தின் வெற்றியை நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள். வீடுகளில் கழிப்பறை கட்டி தந்து பெண்களின் பாதுகாப்பை மரியாதை உறுதி செய்த ஒரு சமூக புரட்சி திட்டம். இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களிலும் 18 கோடி கழிப்பறைகள் அவர் கட்டி தந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாலிட்டிஷியனும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த 18 கோடி மக்களுக்கு லெட்டர் கட்டினாலும் அது ஓட்டு கிடைக்க போதில்லை. அவர் ஓட்டுக்காக இந்த வேலையை செய்யவில்லை. அவர் செய்தது இது என்னுடைய பாரத நாட்டின் மகளிர்கள், பெண்கள், அதுவும் கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு சுய மரியாதை கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம். இது யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது இவ்வளோ பெரிய சேஞ்ச் அது நாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. விவசாயிகள் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டம்னு ஒரு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடியாக நிதி உதவி வழங்கிய திட்டம். இளைஞர்களுக்கு ஸ்கில் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா திட்டங்கள். இதனால் இந்தியா இன்று உலகின் மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் மையங்களில் ஒன்றாக மாறி இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, டிஜிட்டல் இந்தியா என்ற வெற்றிகரமான திட்டம் உலகின் மிகப்பெரிய இயக்கமாக மாறி என்று புரட்சி ஏற்படுத்துகிறது. இந்த திட்டம் கொண்டு வர டைமில் நானும் கூட மீட்டிங்கில் இருந்தேன். நான் அப்போ சொன்னேன், சார்
இந்த ஆர்டினரி சாதாரண மக்களெல்லாம் இந்த கார்டெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ருப்பியா கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. அப்போ சொன்னார், ட்ரை பண்ணுவோமே, கண்டிப்பாக இது வெற்றி பெறும்னு. இப்போ பார்த்தோன்னா உலகத்திலேயே மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கிறது அது இந்தியாவில் தான். இப்போ நீங்கள் கடைகளில் போட்டு கூட ஒரு இளநீர் வாங்கலாம் கூட நீங்கள் இந்த கார்டை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் திட்டத்தின் மேல். சுகாதார திரையில் வரலாற்று சாதனை படைத்திருந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம். மருத்துவ செல்வதற்காக கடனில் சிக்கிக்கொள்ளும் கோடிக்கணக்கான ஏழை நடுத்தர குடும்பங்கள் கடன் சுமையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு கிடைக்கிறது. முதியோருக்கென்று தனியாக 5 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொல்லுவேன். நம்ம நாட்டில் 55 வயசுக்கு மேலே தாய்மார்கள் எல்லாருக்கும் நீ ப்ராப்ளம் இருக்கும், முட்டுக்கால் வலி. இது யார்ட்டும் சொல்ல முடியாது, அதுக்கு மருத்துவமும் கிடையாது. இந்த முட்டுக்கால் வலியில் நெக்ஸ்ட் 20-25 வருஷம் தினமும் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்த பிறகு ஜாயின்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அது இப்போ 1.25 லட்சத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீ 5 lakhs இருந்த இந்த திட்டத்தில் கூட எவ்வளோ தாய்மார்கள் எவ்வளோ இதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை, the quality of life has increased. கொரோனா பெரும் தொற்று உலகத்தையே புரட்டி போட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த இக்கட்டான காலத்தில் மக்களின் உயிரை காப்பாற்ற, வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எத்தனையோ முயற்சிகளை உலக நாடுகள் மேற்கொண்டது. மத்திய அரசின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் இலவச உணவு தானியங்கள், இலவச தடுப்பூசி எல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததை நாம் மறக்க முடியாது. எனக்கு இப்போட ஞாபகம் இருக்குது, இந்த கொரோனா தடுப்பூசிக்காக காலையில் டெல்லியிலேருந்து ஆரம்பித்தார். முதல்ல வந்தார் குஜராத்துக்கு. குஜராத்தில் 2 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இதை தயாரித்து கொண்டிருந்தார்கள். முதலாக ட்ரையல்ஸ் எடுத்துடுறாங்க. அப்புறம் அங்கே போய் அந்த லெபார்ட்ரியில் போய் அதை பற்றி விசாரித்த பிறகு அங்கேருந்து பூனே போனார். பூனாவிலேருந்து ஹைதராபாத் போனார். நைட் திரும்பி டெல்லிக்கு வந்தார். அந்த ஒரு நாள் பயணம், இந்த 4 ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை பார்த்ததுனால்தான் இந்த கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் வந்தது. இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்தில் இவ்வளோ 140 நாடுகளுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். இது அவரோட விஷன். கொரோனா காலத்தில் சிறு வியாபாரிகளுக்கு உயிர் கொடுத்தது பிஎம் ஸ்வநிதி திட்டம். சாலையோர வியாபாரிகளுக்கு எந்த அடமானமும் இல்லாமல் கடன் தந்தவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து, அதுவும் வெறும் கடவையோ இல்லை, வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பிய ஒரு உதவி. அதேபோல் பாரத பிரதமர் முத்ரா வங்கி கடன் உதவி திட்டம். இளைஞர்கள் வேலை தேடுவர்களாக அல்லாமல் வேலை தருவர்களாக மாறுவதற்கு இந்த திட்டம் உதவியது. இளைஞர்களின் திறமையை நம்பி நிதி உதவி தரப்படுகிறது. அது ஒரு நம்பிக்கையின் பயணம். இவர் எல்லா ஸ்கீம்ஸ் அப்படின்னா இது ஒரு நம்பிக்கையின் பயணம், மாற்றத்தின் பயணம், வளர்ச்சியின் பயணம், தன்னம்பிக்கையோட முன்னேற்றம் இந்தியாவின் ஒரு பயணம் இது. அதனால்தான் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இன்று இந்தியா உருவெடுத்து இருக்கிறது. நம்முடைய பயணம் நாட்டு மக்கள் எல்லோரது முன்னேற்றத்தையும் லட்சியமாக கொண்ட பயணம். இந்த வளர்ச்சி பயணத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பங்கேற்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்ந்த இந்தியா என்ற கனவை நினைவாக்க பாடுபடுவோம். வளர்ந்த இந்தியா, வளமான இந்தியா, வலிமையான இந்தியா என்ற இலக்கோடு அனைவரும் முன்னேறுவோம். இந்த விழாவில் பாரத பிரதமர் மக்கள் சில திட்டங்கள் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டு இருக்கிறது. மக்களின் வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிகளை தருவதைப் போல புதிய பயனாளிகளை பதிவு செய்வதும் நடைபெறுகிறது. அதற்கான முயற்சி எடுத்த அரசு அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், சமுதாய அமைப்புகளை நான் பாராட்டுகிறேன். இவருடைய திட்டங்களை பார்த்தோன்னா சில திட்டங்கள் எனக்கே தெரிய வரல. இப்போ நான் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அப்போது
அந்த எக்ஸிபிஷனில் ஒரு இது பிஎம் என்ன பிஎம் அதென்னா யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். 7 நாளைக்கு வரைக்கும் 1.5 lakhs 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வில் பேர் திஸ். இந்த திட்டம் எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு திட்டங்கள் பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே குடியிருக்கும் பயனாளிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எல்லோரும் இந்த சமுதாய வளர்ச்சிக்கான சாட்சியாக இருக்கிறீர்கள். இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உதவி பெற்ற பயனாளிகள் ஒவ்வொருவரும் உங்கள் வெற்றி கதைகளை அடுத்தவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் பயனடைந்த போல் மற்றவருக்கும் பயனடைய உதவுங்கள். குடிமக்களின் மகிழ்ச்சி தான், அவளுடைய பாதுகாப்பு தான் ஜனநாயகத்தின் வெற்றி. வறுமை இல்லாத குடும்பம், நோயற்ற சமுதாயம், கல்வி அறிவு பெற்ற இளைஞர்கள், பாதுகாப்பு அதிகாரம் பெற்ற பெண்கள், தன்னிறைவு பெற்ற தொழில்துறை, இவைதான் புதிய இந்தியாவின் அடையாளங்கள். நிறைவாக இன்றைய விழாவில் நலத்திட்ட உதவிகள் பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.